ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த வாரம் இந்த ராசிக்காரர்களுக்கு சரியானதாக இருக்கும். சந்திரனை பொறுத்தவரை சனி 3வது வீட்டில் இருப்பதால் இந்த நேரத்தில் நீங்கள் எந்த பெரிய பிரச்சனைகளையும் சமாளிக்க வேண்டியதில்லை. இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் நெருங்கியவர்களுடன் புதிய காற்றை அனுபவிக்கவும். நிதி வாழ்க்கையில் இந்த வாரம் உங்கள் செலவுகள் உயர்வைக் காண்பீர்கள். வியாழன் 5வது வீட்டில் சந்திரனை பொறுத்து இருப்பதால் நல்ல விஷயம் என்னவென்றால் இந்த நேரத்தில் உங்கள் வருமானத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்படும். இது உங்கள் நிதி வாழ்க்கையில் சரியான சமநிலையை அடைய உதவும். இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் குடும்ப உறுப்பினர்கள் சிறப்பு முக்கியத்துவம் பெறுவார்கள். இதன் காரணமாக அவர்களின் வாழ்க்கையின் பல முக்கிய முடிவுகளில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். அவர்கள் உங்களிடம் ஆலோசனை செய்வார்கள். உங்களில் சிலர் ஷாப்பிங் செல்லவும், நகைகள் அல்லது வீட்டுப் பொருட்களை வாங்கவும் திட்டமிடலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இந்த வாரம் அலுவலகத்தை சுற்றி கிசுகிசுப்பதை தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் பணியிட அரசியலில் நீங்கள் சிக்கிக் கொள்ளலாம். அது உங்கள் இமேஜை சேதப்படுத்தும். இன்டர்ன்ஷிப்பிற்கு விண்ணப்பிக்கும் மாணவர்களுக்கு இந்த நேரம் சாதகமாக இருக்கும். இருப்பினும் இதற்காக நீங்கள் உங்கள் எல்லா ஆவணங்களையும் முன்பே சேகரித்து எதற்கும் விண்ணப்பிக்க வேண்டும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். பரிகாரம்: வயதான பிரம்மனுக்கு வியாழக்கிழமை அன்னதானம் செய்யுங்கள்.